ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு அந்த செயினை இழுத்துக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு குட்டி லாக் போட்டுக்கோங்க. அதாவது செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டு அடுத்ததாக நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் அடுத்த செயின் போடுறீங்க. போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு அதே மாதிரி ஊசியை குத்திட்டு நூலை வெளில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்கே லாக் எதுவும் கிடையாது. திருப்பி ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டுட்டு வாங்க. நூலை கீழே இருந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு செயின் போடுறீங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது போட போகிறீங்க. சில்க் த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி அடுத்த லைனில் ஒரு செயின் போட்டு திருப்பி ஃபஸ்ட் லைனுக்கு அந்த செயினை இழுத்துட்டு வரீங்க. நம்ம ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் லாக்கு ஃபார்ம் ஆகும். செகண்ட் லைனில் லாக் வராது. பக்கத்தில் நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இது சில்க் த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்கள் ஆரி கற்றுக்கிறீங்களா இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்ருக்கோம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது லைனில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது லைனில் லாக்கு எதுவும் கிடையாது. கீழே நீங்கள் நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்கும். திருப்பி ஒரு சின்ன லாக் போட்டு அடுத்த லைனை நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் கூடிய சீக்கிரம் ஆரி கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் போட போகிறீங்க. நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். புரியும்படி ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் கண்டிப்பாக எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டு பழகிக்கோங்க. பழகுறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எண்ணாட் போடாமல் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போலேருந்து எண்ணாட் போட்ட கற்றுக்கிட்டா தான் எல்லா செயினுக்குமே நீங்கள் எண்ணாட் போடலாம். எண்ணாட் போட்டு ஒரு வாட்டி நீங்கள் நூலை பிடிச்சி இழுத்து பாருங்கள். எண்ணாட்டு